அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் 43 எடுத்து வாசிப்போம். இந்த 43வது திருப்பாடலும் இதற்கு முந்தைய திருப்பாடல் 42 தொடர்புடையவை. இரண்டும் ஒரே கருத்தைத்தான் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு பாடலும் ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் தனித்தனி பாடலாக இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாடு கடத்தப்பட்ட மனிதர் ஒருவர் ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார். 43வது திருப்பாடல் நாடு கடத்தப்பட்ட ஒரு மனிதருடைய துயர நிலையை நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய சமூக சூழலிலே நாம் பல பேரை பார்க்கின்றோம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அவர் நாடு கடத்தப்படுகின்ற பொழுது அவர்களுடைய வேதனையும் தனிமையும் கொடுமை நிலையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை விட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்பதை எல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஆகவே 42வது திருப்பாடல் 43வது திருப்பாடலும் தொடர்புடைய திருப்பாடலாக நாம் எடுத்து இந்த இரண்டு திருப்பாடலையும் ஒன்றாக இணைத்து படிப்பது நல்லது. இந்த இரண்டு பாடல்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு இணைப்பு வார்த்தை என்னவென்றால், 42வது திருப்பாடலிலே வசனம் 5 மற்றும் 11, 43வது திருப்பாடல் வசனம் 5 ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. 43வது திருப்பாடல் நாம் இப்பொழுது படிக்கின்றோம். இந்த திருப்பாடல் 43 வசனம் 5, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் உறுவது ஏன், கடவுளையே நம்பி இரு. இந்த வசனங்கள் இதற்கு முந்தைய திருப்பாடலிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில இந்த இரண்டு திருப்பாடலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய திருப்பாடலாக நாம் அறிந்து வாசிக்கின்றோம். 43வது திருப்பாடல் முதல் வசனம், கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும். என் நேர்மையை, அதாவது அவர் நாடு கடத்தப்பட்ட நிலையிலே ஒருவேளை அவர் மீது சிலர் குற்றம் சுமத்தி இருக்கலாம், அநியாயமாக பழிச்சொற்களை அவர் மீது சொல்லி இருக்கலாம். அந்த ஒரு சூழலிலே அவர் செபிக்கிறார், ஆண்டவரே என் நேர்மையை நிலைநாட்டும், இறை பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். ஆண்டவரே என் வழக்கை நான் உம்மிடமே கொண்டு வந்து சொல்லுகிறேன், என் வழக்கை உம்முடைய இடத்திலே நான் போடுகிறேன், நீரே எனக்காக வழக்காடும். இறை பற்றில்லா உம்மை பற்றி அறிந்திராத மக்கள் மத்தியிலே எனக்காக வாதிட வாரும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். அவருடைய துன்ப நிலையை இந்த வாசகம் நமக்கு விவரித்து சொல்லுகிறது. வஞ்சகம், கொடுமை, இப்படிப்பட்ட மனிதர் கையினின்று விடுவிக்குமாறு ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டுகிறார். ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல். இது ஒரு நம்பிக்கை அறிக்கை. அந்நிய நாட்டில் இருந்தாலும் கூட அவருடைய ஆழமான நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வழக்கை நான் உம்மிடம் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், நீர் என்னுடைய ஆற்றலாக இருக்கிறேன். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? இப்பொழுது அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே நீர் ஏன் என்னை கைவிட்டு விட்டீர், என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? உம்முடைய உதவி எனக்கு இல்லாது போனதனால் நான் அந்நிய நாட்டிலே இப்படி வேதனையோடு இருக்கிறேன். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? இந்த வசனத்திலே இரண்டு கேள்விகள் உள்ளன. முதல் கேள்வி, ஆண்டவரே ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? இரண்டாவது கேள்வி, நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து போகிறது. ஒவ்வொரு நாளும் எனக்கு துன்பமும் வேதனையும் தான் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு? ஆண்டவரே என் மீது இறங்கி வாரும், எனக்கு உதவியருளும் என்று வேண்டுகிறார். அதற்கு அடுத்ததாக நம் உடன்படிக்கையினுடைய பலன்களை பற்றி வாசிக்கின்றோம். ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும்.
அவர் 2 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். ஒன்று, ஆண்டவரே ஒளி, உண்மை. அதாவது இருள் சூழ்ந்த அவர் வாழ்க்கையிலே ஒளி வேண்டும் என்று வேண்டுகிறார். அடுத்ததாக அந்த உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் உண்மை. ஆண்டவரே அந்த உண்மையை எனக்கு தாரும். நான் அந்நிய நாட்டிலே வாழ்கின்ற பொழுது நான் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும். எனக்கு எதிராக வழக்குகள் இருந்தாலும் நீர் அதை பார்த்து கொள்ளும். உமது உண்மையையும் ஒளியையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அவர் அந்த பழைய கோவிலை நினைத்து வேண்டுதல் செய்கின்றார். இந்த உண்மை ஒளி எனக்கு இருந்தால் அவை என்னை வழி நடத்தும். நான் உமது திருமலைக்கு திருக்கோவிலுக்கு மீண்டும் வந்து உம்மை வழிபடுவேன். ஆகவே மீண்டும் உம்மை சந்திக்கும் வரையில, என்னுடைய பழைய அந்த வழிபாட்டு தலத்தை அடையும் வரையில, ஆண்டவரே உமது உண்மையை எனக்கு அனுப்பியருளும் என்று வேண்டுதல் செய்கின்றார். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை பாடுவேன், புகழ்ந்தேத்துவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மகிழ்ச்சி யார்? கடவுள். என் மன மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். வாழ்க்கையிலே கடவுள் மட்டுமே நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்பதை இந்த வசனம் அழுத்தமாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நீரே என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 5வது வசனம் இறுதி வசனமாக நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் பல்லவியாக எடுத்து சொல்லலாம், எடுத்து வாசிக்கலாம், பாடலாம். இதற்கு முந்தைய பாடலிலும் கூட இதே வரிகள் தான் வருகின்றன. இந்த 5வது வசனம் மிக ஒரு அருமையான வசனமாக நாம் பார்க்கிறோம். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? வாழ்க்கையில் ஏற்படுகிற துயரங்கள், நெருக்கடிகள், நோய்கள் காரணமாக ஒருவேளை நாம் நம்பிக்கை இழக்கலாம். கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி, சந்தேகம் எழலாம். ஆனால் நம் கடவுள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இந்த திருப்பாடு நமக்கு சொல்லுகிறது. நெஞ்சே, நீ நம்பிக்கை இழக்காதே. நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? நீ வேதனையோடு இருப்பது ஏன்? நீ அஞ்சி தவிப்பது ஏன்? கடவுளையே நம்பியிரு, தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார். ஒரு நேர்மறையான சிந்தனை. நம்பிக்கை இழக்கிற சூழலிலே நாம் ஆங்காங்கு வாழ்கின்ற பொழுது பல மக்கள் நமக்கு நெருக்கடிகள் கொடுக்கிற அந்த ஒரு சூழலிலே நமக்கே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும், நம்பிக்கை இழக்காதே, தைரியமாக இரு, கலக்கம் உறாதே, கடவுளையே நம்பியிரு, உன்னை கைவிட மாட்டார். மேலும் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த புலம்பலோடு, வேதனையோடு, உள்ள குமுறலோடு ஆசிரியர் பாடினாலும் இறுதியில் நான் நன்றி செலுத்துவேன். அந்த ஒரு புலம்பெயர்ந்த நிலையிலும், நாடு கடத்தப்பட்ட நிலையிலும் அவர் ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறார்? இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன், இன்னும் நான் நன்றி செலுத்துவேன். அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றியை சொல்லுகிறேன். இந்த ஒரு திருப்பாடல் நாடு கடத்தப்பட்டோர் உடைய ஒரு திருப்பாடலாக நாம் வாசிக்கிறோம். தனி மனிதனுடைய பாடலாக இருக்கலாம். இருப்பினும் இது சமூக பாடலாக இஸ்ராயேல் மக்களால் பாடப்பட்டு வந்திருக்கிறது. அவர்கள் இந்த பாடலை ஒரு குழுவாக, ஒரு இயக்கமாக, ஒரு தேசமாக அவர்கள் நினைத்து பாடியிருக்கிறார்கள். அந்த வகையில கடவுளுடைய ஒரு மக்கள் என்ற உணர்வோடு நம்பிக்கை இழக்காமல் பாடியிருக்கிறார்கள். நாமும் எல்லா வாழ்க்கை சூழல்களிலும் நம்பிக்கை இழக்காமல், கலங்காமல், ஆண்டவர் மீது நம்முடைய
சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து நாம் வாழ்க்கையை தொடர்வோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, இயேசுவே, தூய ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா நெருக்கடிகளிலும் நீரே எங்களுக்கு ஆற்றலும் உற்ற துணையுமாக இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து மன உறுதியோடு வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. கடவுள் நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உமது அருளை தருவீராக. ஆண்டவரே, நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி வாழ்கின்றோம். ஆண்டவரே, எல்லா சூழல்களிலும் நெருக்கடி வேளையிலும் நாங்கள் உம்மை மறந்துவிடாமல் நம்பிக்கையோடு வாழ எங்களை உறுதிப்படுத்தியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.